갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴이 뛰어 I'm going crazy yeah. 시간은 계속 흘러만 가고 기다리다 지쳐 그만 널 놓칠까봐 எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொட்டீன் vlog தான் இன்னைக்கு கலர் திருநாள் ஸோ நவம்பர் 2 இன்னைக்கு நான் ஷூட் பண்றேன் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து சமையல் கலரைக்கு போறது அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும்னு தோணுது பொட்டிக்கு ஒர்க்கும் நமக்கு ரொட்டீனாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் அம்மா வந்திருக்காங்க அம்மா தான் சமையல் பண்ண போறாங்க இந்த வீடியோ பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கும் ஸோ ப்ளீஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆத்தா காலையிலே தோப்புக்கு போய் வந்து பால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வழக்கம் போல் அவங்களுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்ததுமே சிரிச்சுட்டு திட்டினாங்க ஸோ பால் கொடுத்துட்டு ஆத்தா போய் அங்கே வந்து எல்லா குக்கிங்கும் ரெடி பண்ணணும் இங்கே நம்ம வீட்டில் இன்றைக்கி மெனு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் நண்டு வறுவல் ரசம் இதுதான் மெனுவாக இருக்குது காலையிலே அக்கா பாட்டி எல்லாருமே உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காங்க என்ன சமையல் மீன் குழம்பு மீன் வறுவல் நண்டு வறுவல் எல்லா ரெசிபியும் ஷூட் பண்ணுற அளவுக்கு பொறுமையாக இருப்பீங்களா பார்ப்போம் முயற்சி பண்ணுறேன் மிளகாத்தூளோட மிளகு அம்மா வந்து டெய்லி ஒன்று விட்டு ஒரு நாள் எப்பயாவது இங்கே சமைக்கிறாங்க அப்படின்னா நான் ஷூட் பண்ணலான்னு நினைப்பேன் சொல்லிட்டு வருவேன் ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து முக்கால்வாசி சமையலை முடிச்சே இருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்டேன் இப்போ நண்டுக்கு வந்து மசாலா அரைக்கிறாங்க மிளகு அப்புறம் வந்து சோம்பு தேங்காய் அது 3 சேர்த்து வச்சு அரைப்பாங்க நான் உங்களுக்கு ரெசிபீஸும் காட்டிட்டு அப்படியே இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நண்டு ஃப்ரை தான் பண்ணுறாங்க எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறாங்க அப்புறம் சோம்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சின்ன வெங்காயம் நிறைய போட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு இடையிலே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கிள்ளி போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவாங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து ஏங்கா வீடியோ போடல ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கூட ரீசெண்ட் கமெண்ட்ஸ் நியூ டு ஆல் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்திருப்பாங்க எனக்கு இன்ஸ்டாலையும் அவ்வளோ பேர் கேட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு கண்டிப்பாக ரொட்டீன் வீடியோஸ் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அண்ட் நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே இன்னும் 2-3 இடத்துல சொல்லியிருப்பேன் பட் மறுபடியும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் யாராவது பாதியிலே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு vlog தவிர வேறு என்ன கண்டென்ட் பிடிக்குது அப்படின்னு கீழே ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு ரெகுலர் vlogs வந்து ஒரு மாதிரி வேறு எதுவுமே நடக்கலை இதே தான் திரும்ப நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் வந்து வீக்லி ஒரு 1 or 2 vlogs அப்லோட் பண்ணுறேன் அது இல்லாமல் வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வீக்லி 1 or 2 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டாங்க ஓரளவு அது வதங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவி உரிச்சு வச்சுருக்கிற நண்டு எடுத்து அதில் ஆட் பண்ணுறாங்க எங்கள் அம்மா வந்து நண்டு ஸ்பெஷலிஸ்ட் எங்கள் குடும்பத்தில் ஸோ யார் நண்டு செய்கிறதுனாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அம்மாவோட குக்கிங் பட் ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் இது நல்லா வதங்கி நண்டுலேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் இதாகும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போடுவாங்க ஸோ இது ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு இப்போது இதில் மஞ்சள் தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாய் தூளும் வந்து நீங்கள் பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம நிறைய மிளகு போட்டு தான் அந்த தேங்காய் அரைச்சிருப்போம் மிளகு தேங்காய் சோம்பு 3 போட்டு தான் அரைச்சிருப்போம் மிளகு டேஸ்ட் தான் இதில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகை விட மிளகாய் தூளை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஒன்ஸ் இதுவும் நல்லா வந்து கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த பேஸ்ட் வந்து மிளகு நிறைய போட்டதால் இந்த கலரில் தான் இருக்கும் இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதிக்க வேண்டியதான் இது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவாங்க அம்மா இங்கே குக்
பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. ஸோ எங்களால சாட்டர்டே, சண்டே கொரியர் அனுப்ப முடியாம இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் மாமா எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வந்து ரிசிப்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. போஸ்டல் அனுப்புறது, அதர் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புறதெல்லாம் வந்து அனுப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட ட்ராக்கிங் நம்பர்லாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ திருப்பி எதுவும் கேட்டாங்கன்னா உடனே ட்ராக்கிங் நம்பர் குடுக்கறதுக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர்லாம் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பெருசா ஆர்டர் வந்து எல்லாமே இலக்கியாவே பார்த்துக்கிட்டாங்க. அதனால நான் எனக்கு எதுவும் பெருசா ஆர்டர் வேலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏற்கனவே ஓல்டு ஆர்டர்ஸோட நம்பர்ஸ் எழுதுறது தான். ஸோ அத மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுனால அத ஃபர்ஸ்ட்டு உட்காந்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இங்கே அதுக்குள்ள வந்து நண்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த நண்டு சாந்து வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இட்லி இல்ல ஊத்தாப்பம், தோசை கிடையாது. இட்லி இல்ல மெத்துன்னு ஊத்தாப்பம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு செம காம்பினேஷனா இருக்கும். அண்ட் நம்மளோட வெரைட்டி ரைஸ்க்குலாம் கூட இந்த சாந்து வந்து துவையல் மாதிரி ரொம்ப செம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ வந்து இதோட வந்து நண்டு ஃப்ரை வந்து முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் இந்த ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நண்டை முடிச்சுட்டு அம்மா வந்து மீன் குழம்புக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. மாமா அதுக்குள்ளே வந்து நீ லோக்கல் பார்சல் ஒரு செட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லோக்கல் பார்சல்லாம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்க பார்சல்லாம் வந்து மாமா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். நந்தினி வந்து அம்மாவுக்கு வந்து அங்கே கேமரா வந்து இது பண்ணிகிட்ருக்கா, சமையலுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன் இப்படி பரத்தி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதர் ஸ்டேட் பார்சலும் தமிழ்நாடு பார்சலும் உட்காந்து காலைல பிரித்தோம். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக அந்த டிவி ஸ்டாண்டு கீழே ஃபுல்லாக அதர் ஸ்டேட் பார்சல் இருந்துச்சு, இந்த சைடு ஃபுல்லாக இந்த பார்சல் இருந்துச்சு. ஸோ அதனால் அது அந்த சைடு இந்த சைடும் நடுவில் உட்காந்துட்டு இந்த சைடு தூக்கி போட்டோம். ஸோ அதனால் இப்படி யூஸ்வலாக ஒரு தம்பி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் இல்லை மார்னிங் வந்து ஒரு தம்பி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க இன்றைக்கி வரல. ஸோ அதனால் மாமாவே காலைல கொண்டு போய் ஸ்வீட்டாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ காலைல அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பை. ஸோ அதனால் பைக்கில் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே அம்மா இங்கே வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு மீன் வந்து இது குழம்புக்கு மீன், இது என்ன மீன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அப்படி பார்த்து தெரியுமான்னு தெரில. இந்த சைட் புளி கரைச்சிட்டு உங்களுக்கு புளி இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளோட புளி பொறுத்து, என்ன மீன்கிறது பொறுத்து, தேங்காவோட இது பொறுத்து தான் இது பண்ணுவாங்க. அம்மா வந்து இதுக்கு நீங்கள் போடுறத பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக இருக்கும், மிளகாய்த்தூள் நிறையா இருக்கும், மல்லித்தூள் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ரேஷியோவில் தான் மீன் குழம்புக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. புளி தண்ணியில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த இதை வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க மீன் குழம்புக்கு உப்போடு சேர்த்து. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இதே பேஸ் தானே வைப்போம். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக டைம் ஒன்றும் ஜாஸ்தி ஆகலை, 10:30 அந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா சமையல் ரொம்ப சீக்கிரமே முடிக்கணும்னு சொல்லிட்டு எப்பயுமே இது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அக்காக்கெலாம் அம்மா எல்லாருக்கும் நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ ஏலக்காய் சக்ரா கோல்டு டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்கும் டீ ரெடி ஆகுது. எங்கள் எல்லாருக்கும் சாதம் வந்து கீ குக்கரில் வைக்க போகிறோம். மாமா மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால பானையில் வைக்க சொன்னாங்க. ஸோ மாமாவுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ரைஸ் வந்து பானையில் வைக்க போகிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எங்கள் அம்மா. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம். ஒருத்தர் வீட்டில் ஒரு டேஸ்ட்டில் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தேங்காய் போடுவீங்களா அப்படின்லாம் நான் முன்னாடி ஒரு தடவை ஷேர் பண்ணியிருக்கையில் கேட்டிங்க. எனக்கு வந்து தேங்காய் போடாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கூட நான் யோசித்தேன், எப்படி இருக்கும் அது அப்படின்னு. நான் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுன்னு இருக்கேன். ஸோ வெந்தயம் போட்டுட்டு நிறைய பூண்டு வந்து நசுக்கி போட்டுக்கிறாங்க. அப்புறம் வெங்காயத்தை ரவுண்டாக 2 கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ் அதே பேஸ் தான், அந்த பச்சை மிளகா, அந்த தக்காளி. அண்ட் மீன் குழம்புல இருக்கிற தக்காளி எத்தனை பேருக்கு, மீன் குழம்புல இருக்கிற பச்சை மிளகாய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். தக்காளி வந்து கரைஞ்சி போயிடும், பட் பச்சை மிளகாய் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடுவாங்க. ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். நான் வந்து அரைச்சி வைப்பேன். அதோட வீடியோ நம்ம சேனலோட ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நம்மளோட ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த சைடு அது கொதிச்சிட்ருக்கையிலே அம்மா வந்து இங்கே வறுக்கிற மீனுக்கு வந்து பெசறாங்க. ஸோ மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. மிளகாய் தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேவரட் வந்து இந்த குட்டி மீன். அது இந்த மீன் தான், அது கிழங்கா மீன், நெத்திலி மீன். அது இந்த மீன் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு குட்டி சைஸில் எந்த மீன் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மாமா எப்போ மீன் கடைக்கு போனாலும் மாமா எனக்கு குட்டி மீன் சொல்லிடுவேன். ஸோ வெள்ளைக்கிழங்கா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மிளகாய்த்தூள், உப்பு, பூண்டு நல்லா நசுக்கி போட்டது, அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுக்கிறாங்க. அப்புறம் தேங்காய் துருவி ஆட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ தேங்காய் துருவி ஆட் பண்ணி அந்த தேங்காய் மசாலா வந்து வறுத்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக அது வந்து ஆட் பண்ணியிருப்போம்.
ஸோ இது உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே மீனோட போட்டு அது மீனுக்கு பாடி மசாஜ் பண்ண வேண்டியதான். நீங்கள் டயட்டுன்னு ஒன்று சொன்னீங்களே ஜெனி, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம், கிறிஸ்மஸ் டே, தீபாவளி டே, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா அன்றைக்கெலாம் நான் அதை வந்து அப்படியே மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சுருவேன். அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி என்னாச்சு டயட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ரீசன். இந்த மாதிரி நாளில் வந்து நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் வந்து நல்லா உட்காந்து எல்லாரோடையும் நல்லா ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியாக இருக்காது, நல்லா கெட்டியான பதத்திலே தான் வச்சுருப்பாங்க. இதை வந்து மீனோட நல்லா பெசரி வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour கழித்து வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து இந்த சைட் கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாட்டி வந்து மீனுக்கு வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து சிம்பிளாக ஒரு ரசம், ஜீரகம், பூண்டு, மிளகு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவாங்க. அரைச்சிட்டு அதோட புளித்தண்ணி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தாளித்து விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப யம்மியாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி, சிக்கன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ரசம் வச்சுட்டு சிக்கன் குழம்பு ப்ளஸ் கொஞ்சோண்டு ரசமும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவாங்க. புளியோடு சேர்த்து கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளவுதான். அப்புறம் கடுகு, இது பட்டை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டு ரசமாக கூட்டிடுவாங்க. மீன் குழம்பு வந்து கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. இப்போ வந்து மாங்காய் போடுறாங்க. ஸோ மாமாவுக்கு மட்டும் சாதம் வச்சதை வந்து நான் வடிச்சிட்டு அந்த ஓரத்தில் தூக்கி வச்சிடுறேன். மற்ற எல்லாருக்குமே குக்கரில் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு என்கிட்ட இட்லி குண்டா மட்டும்தான் இருந்துச்சு, அதனால அம்மா இட்லி குண்டான்லேயே தாளிக்கிறாங்க. இதுக்கிடையில் மாமா வந்து கொரியர்லாம் கொடுத்துட்டு கல்லறைக்கு, அப்புறம் இங்கே தாத்தாக்கு, சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் மாலை, பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம எப்போ மாலை வாங்கினாலும் அதில் அந்த பெருசாக குச்சியாக அது வச்சுருப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம அதில் 2 முடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை குட்டியாக சின்ன நாராக வச்சு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டினோன்னா மாலை போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த வேலையை தான் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு 2 முடிச்சு போட்டு குட்டியூண்டு அதில் லூப் மாதிரி குட்டியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப இதுதான் ப்ராப்பர் வேயா அப்படின்னாலாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்களோ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதெல்லாம் நடந்துட்டுருக்கையிலே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லறைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டே வறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் மீனை வந்து எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வறுக்க போகிறதுக்கு முன்னாடி மாங்காய் வெந்துடுச்சு. மாங்காய் வேகிற பதத்தில் இருக்கிறப்ப மீனை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுறாங்க. மீனை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இன்றைக்கி மோஸ்ட்லி ரெசிபீஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரசம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. மீன் குழம்பும் தயாராகிடுச்சு. அம்மா கொத்தமல்லி நிறையா சேர்ப்பாங்க, கருவேப்பிலையும் நிறையா சேர்ப்பாங்க. ஸோ அதனால் மீன் குழம்பு மேலே ஃபுல்லாக அந்த கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்படியே சைடில் மீன் வறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குட்டி மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து குட்டி மீன் மட்டும்தான் பிடிக்கும், ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னா. என் அம்மாவுக்கு வந்து பாதம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நேரம் நின்னாங்கன்னா, அதனால ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் வேறு யாரையும் வேலை செய்ய விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா செய்யவே விட மாட்டாங்க. ஸோ இந்த சைடு நான் வந்து இந்த தாத்தா படத்துக்கு பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். சாமியெல்லாம் கும்பிடுறோம், கல்லறைக்கெல்லாம் போகிறோன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஜடையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். என் மாமாவுக்கு வந்து ஒரு 5 வயசு 5.25 வயசு இருக்கையிலே தாத்தா இறந்துட்டாங்களாம். ஆத்தா வந்து சிங்கிள் மாமா தான் எல்லாரையுமே வளர்த்தது, எல்லாமே வந்து அவங்க ஒரு சிங்கிள் மாமா தான் பண்ணாங்க. ஸோ அதனால் தாத்தா வந்து அந்த ஃபோட்டோ தான், அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்பயே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தாத்தா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ ஏன்க்கா சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்குன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோலையும் யாராவது கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ காலையிலே நாங்கள் வந்து கூட்டி வீடெல்லாம் மாப் போட்டோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் இலை போட போகிறேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஈர துணி வச்சு பூவெல்லாம் கொட்டியிருக்கு, அதை மட்டும் தொடச்சி விடுறேன். அண்ட் அகெயின் முதல்ல இது வைக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடாது, அந்த சைடு இது வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா சாரி, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ நான் அந்த மாதிரி பண்ணுறேன். வேட்டி சட்டையெல்லாம் கூட இந்த சைடு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக இதான் வேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவுக்கும் தெரியல. நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸ்வீட் பழம், அப்புறம் வந்து
சமைச்சதை மட்டும் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து மாமா சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வந்து அண்ணாங்களுக்கு கொடுத்துருவாங்க, யாருக்காவது. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கல்லறைக்கு போவோம். ஸோ கல்லறைக்கு இல்லாட்டி ஏர்லி மார்னிங் போவோம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தான் போவோம். ஸோ முடிச்சுட்டு கல்லறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வருவோம். எல்லார் கல்லறைக்கும் போயிட்டு வந்துடுவோம். எங்கள் மாமா வந்து என் பொண்டாட்டி பாரு எப்படி மேலே அது என்னது தீக்குச்சியிலேயே எல்லாம் ஏத்துறா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமா எப்படி இருக்கு? அக்காவையும் தம்பியும் பார்த்துக்கணும். எங்கள் அம்மா சின்ன வயசில் கூட இப்படி தான் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் உட்காந்து கூட நாங்களாக போட்டு சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து அவங்க தான் பக்கத்தில் உட்காந்து பரிமாறுவாங்க. ஸோ அம்மா மட்டும் சாப்பிடல, மீன் வறுத்துட்டு சாப்பிட்றேன்ட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு கல்லறைக்கு கிளம்புனோம். அங்கே வந்து நான் எதுவும் ஷூட்லாம் பண்ணல, அங்கே ஷூட் பண்ணவும் இல்லை, போகிற வழியில் எதுவுமே ஷூட் பண்ணல. ஸோ போயிட்டு வந்துட்டு மாமா வந்து ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. 3:30 மணிக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ 3:30 மணிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அண்ணாவும் வந்திருந்தாங்க. அண்ணா வந்து டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து பேலன்ஸ் மீன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சன்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லறைக்கு போயிட்டு வந்தோம். முடிச்சாச்சு, கல்லறைக்கு எல்லார் கல்லறைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நானும் நந்தினியும் ஒரு பூஸ்டோட உட்காந்துட்டோம். பூஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி ஹாலும் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். எல்லாமே ஜுவல்லரிஸ் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்னு வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி பீசஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட ஹால் வந்து சீக்கிரமே நம்ம லவ்லி தமிழ் சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் vlog-ஐ தவிர ரெகுலர் vlogsல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ vlog-ஐ தவிர என்ன கண்டென்ட் லவ்லி தமிழ் சேனலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பா அந்த வீடியோஸ் இனிமே வரும். vlog வந்து எனக்கு சேம் ரொட்டீன் மாதிரி இருக்கு. காலையில எழுந்திரிக்கணும், இந்த வேலை செய்யறோம், அந்த வேலை செய்யறோம், அதை திருப்பி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 1 or 2 vlogs மட்டும் வீக்லி வச்சுட்டு வேற ஏதாவது கண்டென்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் அப்படி தமிழ் சேனலை நீங்க ஆசைப்படுறீங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் இங்க வந்து நெக்ஸ்ட் இங்க எல்லாமே வந்து இப்போ நான் ரீசெண்டா வாங்கின ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் லிப்ஸ்டிக் பென்சில், ஐ ஷேடோ பென்சில், அப்புறம் வந்து ஐப்ரோ கலர்ட் காஜல்ஸ், அப்புறம் லிப் பென்சில் வாங்கி ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து புதுசா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக் வீக்கில் இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க purple.comல. அப்போ இந்த மாதிரி வெரைட்டியா என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சோ அத்தனை கலர்லையும் நான் வந்து ஐ பென்சில் வாங்கினேன். வந்து என்கிட்ட பேக்கப் இருக்கு. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் இல்லைங்கிறதுனால வாங்கினேன். இதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஒரு வயலட் கலர், ஒரு ஆலிவ் கிரீன் கலர், ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கிற ஒரு கலர், செகண்ட் ஆலிவ் கிரீன். இது வந்து நான் தெரியாம ரெட் கார்ட்ல போட்டேன். ஸோ பிரவுன் வந்து நான் ரெட் வாங்கினேன். ஒரு கிரேஷ் கலர், அப்புறம் இன்னொரு ஸ்லைட் வயலட் கலர். அதில் என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே நான் வந்து அன்னைக்கு அப்படியே ஆர்டர் போட்டேன். நல்ல ஒரு ஆஃபர்ல இருந்துச்சு. இதோட லிங்க்கும் கீழே கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா நான் கொடுக்குறேன். பென்சில்ஸ் வந்து என்கிட்ட பேக்கோட இருந்துச்சு. அது வந்து யூஸ் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள ஆனால் அதோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ஓகே நம்ம இதில் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக் வீக்கிலே வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி மாவ் கைண்ட் அண்ட் மரூனிஷ் கைண்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 லிப் பென்சில் வாங்கியிருந்தேன். லிப் பென்சில் வாங்கி அது காலி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டேக் வீக்கிலேருந்தே வாங்கியிருக்கேன். இது அன்னைக்கு வந்து ரொம்ப ஆஃபரில் இருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூட் ஷேட்ஸ் இருக்கு. இது 2 மட்டும் வந்து உங்களுக்கு கன்சீலிங், லிப் கன்சீலிங்க்கு யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லாமே பியூட்டிஃபுல்லாக உங்களோட எவ்ரிடே ஷேட்ஸ்க்கு இருக்கும். இது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே வைக்கிறேன். லிப் பென்சில் இருக்கிற அத்தனை ஷேடுமே நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நியூட் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் செம்ம ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அண்ட் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஐ பென்சில், அப்புறம் வந்து லிப் பென்சில், அப்புறம் ஐ பென்சில், லிப் பென்சில், லிப்ஸ்டிக் பென்சில் 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ப்ளஷ், அப்புறம் பிரான்சர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் அழகிய தமிழ் மகளில் வந்து ரிவ்யூ போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. பட் இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா vlog தவிர வேற என்ன கண்டென்ட் பிடிக்குது அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம க்ளோஸா இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கறது வரைக்கும் பாய்.